நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, மண்டதீவு கடற்கரையோரம் ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. அந்த காணிய பார்க்கத்தான் நாங்க இப்ப வந்திருக்கிறோம். கடற்கரையோட சேர்ந்து சுற்றுலா தலங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. எங்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, மண்டதீவு வராகி அம்மன் கோயில் அடிக்கு பக்கத்துல கடற்கரை பக்கத்தை முகப்பா கொண்ட காணி விற்பனைக்கு வந்திருக்குது. இது ஒரு 30 பரப்பு காணி. பரப்பு 8 லட்சம் தான் ஓனரால சொல்லப்படுற விலை. நீங்க இந்த காணி சம்பந்தமான மேலதிக தகவலை தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா, இந்த திரையில தெரியிற நம்பருக்கு கோல் ஒன்று பண்ணுங்க. நீங்க அந்த சுற்றுலா தலங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹோட்டல்கள் அமைச்சு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இடம் தான் இது. இந்த இடங்கள் யாவும் இப்போது அபிவிருத்தி அடைஞ்சு வரும் காரணத்தினால இந்த காணிக்கு அவங்க சொல்ற விலை 8 லட்சம் பரப்பு 30 பரப்பு இருக்குது. அதுவும் கடற்கரையை முகப்பாக கொண்டு காணப்படுகிறதால ஹோட்டல்கள் அமைக்கிறதுக்கு உகந்த காணி, அதோட வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் உகந்த காணி. இந்த அம்மன் கோயில் அடிக்கு அண்மிச்சு தான் அந்த காணி காணப்படுகிறது. இதுக்கு அண்மித்த பகுதியில் நகர அபிவிருத்திகள் மற்றும் நிறைய அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றதை நீங்க அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். நாங்க வந்த பாதைக்கு நாங்க இப்ப செல்ல போறோம். நாங்க வந்த பாதையை திருப்பி நீங்க ரிவைன் பண்ணி இப்ப பார்க்க போறீங்க. நாங்க இந்த பாதையெல்லாம் அந்த காணியை போய் பார்க்க வந்த நாங்கள் இந்த ரூட் எல்லாம் உங்களுக்கு வடிவா காட்டுறோம் சொன்னா, இந்த இடங்கள் இப்போது டெவலப் ஆகி கொண்டு வருகிறது. பெரிய விளையாட்டு மைதானங்கள், நீர் தடாகங்கள் அமைக்கிற ஒரு ப்ரொஜெக்ட் எல்லாம் இந்த இடங்களுக்குள்ளதான் வந்திருக்கு. அது அந்த காரணத்தினால சுற்றுலா பயணிகள் வந்து தங்கி நிற்கக்கூடிய மாதிரி ரிசோர்ட்டுகள், மற்றது நீர் விளையாட்டுகள் அப்படி ஏதாவது ஆரம்பிக்க நீங்க சிந்தனையோட இருந்தீங்கன்னு சொன்னா இந்த காணி பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த காணியை நீங்க வாங்கிக் கொள்ள சகல ஆவணங்களும் சிறப்பாகவும் உறுதி ஆவணமாக காணப்படுகின்ற காரணத்தினால் நீங்கள் இந்த காணி சம்பந்தமான முழு தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காணி இந்த மெயின் ரோடு அப்படியே போய் திரும்பி அப்படியே போய் பண்ண கடற்கரை ரோடு கிட்ட போய் ஏறுது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இது அப்படியே போய் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டருக்குள்ளதான் இந்த இடம் இருக்குது. இப்படியே போய் திரும்பி நீங்கன்னு சொன்னா பண்ண ரோட் வந்துடும். இது பண்ண ரோட்ல இருந்து மண்டதீவுக்கு போற மெயின் ரோட் ஆகும். இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்பவே டெவலப் ஆகி கொண்டு இருக்குது. கூடுதலான சுற்றுலா பயணிகள் இப்ப இங்காலி பக்கமும் வரவழிக்கிட்டாங்க. நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல இந்த வீடியோ மட்டுமில்லை, இன்னும் நிறைய வீடியோக்கள் இந்த யூடியூப் தளத்துல போடப்பட்டிருக்கின்றது. அந்த வீடியோக்களை நீங்க பார்த்து இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தொடர்ந்து வீடியோ போட்டு கொண்டிருப்போம். ஒரு சப்போர்ட் தாங்க. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இதான் அந்த பண்ண மண்டதீவு சந்தி மெயின் ரோட். இதுல அப்படியே போனீங்கன்னா பண்ண பாலத்துல போயிடுது. இதுல இது பார்க்கக்கூடிய தெரியுது. பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல இருக்கிற கட்டடங்கள் எல்லாம் இங்க இருந்து பார்த்தா இந்த வியூ ஒன்று கிடைக்கும். இப்பவே இது டெவலப் ஆகி கொண்டு வர்ற ஒரு இடம்.